அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் அல் கஹார் என்பதாகும். அல் கஹார் என்று சொன்னால் அடக்கி ஆள்பவன், மேலாதிக்கம் செலுத்துபவன், யாவற்றையும் மிகைத்தவன், முறியடிப்பவன், வெற்றி கொள்பவன் என்பதெல்லாம் பொருள். பொதுவாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அஸ்மாவுல் கமால், அல்லாஹ்வின் பரிபூர்ணத்தனத்தை விளக்குகின்ற நாமங்கள். இரண்டாவது அஸ்மாவுல் ஜமால், அல்லாஹ்வின் அழகை விளக்குகின்ற திருநாமங்கள். மூன்றாவது அஸ்மாவுல் ஜலால், அல்லாஹ்வின் மகத்துவத்தை விளக்குகின்ற நாமங்கள். அல் கஹார் என்னும் இந்த நாமம் 3வது வகையை சார்ந்தது, அதாவது அல்லாஹ்வின் மகத்துவத்தை விளக்குகின்ற நாமமாக இருக்கின்றது. அல்லாஹ் அடக்கி ஆள்பவன், மேலாதிக்கம் செலுத்துபவன், யாவற்றையும் மிகைத்தவன், முறியடிப்பவன், வெற்றி கொள்பவன் என்பதெல்லாம் இதனுடைய பொருளாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் தி டாமினன்ட், the over-dominating one, the one who overcomes all obstacles, the master of all என்றெல்லாம் அல் கஹார் என்னும் திருநாமத்தின் பொருளாக இருக்கிறது. அல் கஹார் என்னும் திருநாமம் திருக்குரானில் பல இடங்களில் வருகின்றது. அல் கஹார் என்னும் நாமம் சொல்கின்ற செய்தியின் சாரம் என்ன? எல்லாம் அவனது ஆளுகைக்கு உட்பட்டவை, அவனது கட்டுப்பாட்டின் கீழே தான் அனைத்தும் இருக்கும், அவனது பிடியிலிருந்து எவரும் எதுவும் விடுபட முடியாது, அணு முதல் அண்ட சராசம் வரை எல்லா விதமான படைப்புகளும் விதிவிலக்குகளின்றி அவனே அடக்கி ஆள்பவனாக இருக்கின்றான். அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஸஹர லக்குமுல் லைல வன்னஹார வஷ்ஷம்ஸ வல் கமர வன்னுஜ்மு முஷஹ்ஹரத்துன் பிஅம்ரிஹி இன்ன ஃபீ தாலிக லஆயத்தின் லிகௌமின் யக்லூன். மேலும் உங்கள் நலனுக்காக இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான், நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன, பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் உள்ளன என்று சொல்லி அல்லாஹ் 16வது அத்தியாயம் 12வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். ஆகவே அல் கஹார் என்னும் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கிறான். அடக்கி ஆள்பவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவரோடு மற்றொருவர் சேர்ந்து இருந்தால் இவரை அடக்கி ஆள்பவர் என்று நம்மளால் சொல்லவே முடியாது. அல் குர்ஆனில் பல இடங்களில் அல் கஹார் என்னும் நாமம் ஒருவன், ஏகன் என்கின்ற பொருள் தரக்கூடிய அல் வாஹித் என்கின்ற திருநாமத்தோடு சேர்ந்தே வரும். உதாரணத்திற்கு குலில்லாஹி ஹாலிகு குல்லி ஷைஇன் வஹுவல் வாஹிதுல் கஹார். நீர் கூறும் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அல்லாஹ்வே, அவன் தனித்தவனும் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனும் ஆவான். இதே போன்ற பதங்கள் அல் வாஹித் அல் கஹார் என்கின்ற பதங்கள் இணைந்தே சூரத்துல் இப்ராஹிம் 48வது வசனத்திலும், சூரத்துல் யூசுப் 39வது வசனத்திலும், சூரத்துல் ஷாத் 65வது வசனத்திலும் வந்திருக்கின்றன. அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அவனுக்கு நிகராக, இணையாக, துணையாக யாருமே இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த கருத்தை தான் விளக்குகின்றன. அல் கஹாரியா என்னும் அடக்கி ஆளும் தன்மை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரியதாகும். அதில் யாருக்கும் எவருக்கும் பங்கு இல்லை. மேலும் அல்லாஹ் அன்பாளன், அருளாளன், தனது அடியார்களுக்கு எந்நிலையிலும் அநியாயம் செய்ய மாட்டான். அவன் அநியாயக்காரர்களுக்கும் அத்துமீறி நடப்பவர்களுக்கும் முன்னால் மட்டுமே அல் கஹாராக அவன் இருப்பான். அவர்களின் கொட்டத்தை அடக்குவான், அநியாயக்காரர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பான். வரலாற்றிலே ஃபிரௌன், காரூன், நம்ரூத் போன்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அல் கஹார் ஆகிய அல்லாஹ் அவருடைய கொட்டத்தை அடக்கினான். அதே போல பனு இஸ்ராயில், ஆது, சமூது போன்ற சூழ்ச்சிகரமான சமூகங்கள் இந்த மானுட வரலாற்றிலே வாழ்ந்தார்கள். அவருடைய சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் முறியடித்தான். இறுதியாக அல் கஹார் என்னும் நாமத்திற்கும் நமக்குமான கடப்பாடு என்னவாக இருக்கும்? அல் கஹார் ஆகிய அல்லாஹ் முழு பிரபஞ்சத்தையும் அடக்கி ஆள்பவனாக இருப்பதைப் போல அடியார்களாகிய நாம் நமது நப்சையும் ஆசாபாசங்களையும் அடக்கி ஆள்பவர்களாக திகழ வேண்டும். நமது எதிரியான ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஆக கடந்த 1 மாத காலம் ரமலான் என்னும் நோன்பிலே நாம் இதற்கான பயிற்சியை தான் பெற்றோம். நப்சை அடக்கி ஆள்கின்ற, ஆசாபாசங்களை அடக்கி ஆள்கின்ற, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்குகின்ற பயிற்சியை தான் பெற்றோம். இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் சவாலான நாட்கள். ஆக அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல் கஹார் ஆகிய அடக்கி ஆள்பவனாகிய அல்லாஹ்வுடைய துணையோடு நாம் நம்முடைய நப்சை அடக்கி ஆள்பவர்களாக, கட்டுப்படுத்தி வாழ்பவர்களாக, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து வாழ்பவர்களாக, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள நல்லடியார்களாக விளங்குவோமாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். وَفَوَاكِهَ مِمَّا يَشْتَهُونَ
كُلُوا وَاشْرَبُوا هَنِيئًا بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ